முடி இருக்கு இல்லைங்களா, இந்த தலைமுடியை வந்து வெட்டும் போது ஒன்று மொட்டை அடிச்சுக்கலாம், தலைமுடி ஃபுல்லா மொட்டை அடிச்சுக்கலாம், அல்லது முடி வெட்டுறதா இருந்தா எல்லா பக்கத்திலையும் ஒரே மாதிரி முடி வெட்டணும். இதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு கற்றுக் கொடுத்த சுன்னத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறுவனை பார்த்தாங்க, அவன் தலையில சில இடங்களை முடி வெட்டியிருந்தா சில இடங்களை முடி வெட்டல. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கண்டிச்சாங்க, சமமா முடி வெட்ட சொன்னாங்க. இன்னைக்கு வாலிபர்கள் இளைஞர்கள்லாம் வந்து முடி என்ன செய்யறாங்கன்னா சைட்ல வெட்டி நடுவில் அப்படி விட்டுறாங்க. நிறைய கட்டிங் இருக்குது, பேரெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும், நமக்கு வெட்டி பழக்கம் இல்லை. என்னங்க ஏதோ 50க்கும் மேற்பட்ட கட்டிங் இருக்குதுன்னு ஏதோ படித்தேன் நான். ஃபயர் கட்டிங்லாம் இருக்கு இல்லையா, நெருப்பு வச்சுலாம் கட்டுறது. இதெல்லாம் இஸ்லாம் வந்து முழுமையா தடை செஞ்சிருக்கு. முடி வெட்டுறதா இருந்தா ஒன்று முழுசா மொட்டை அடிச்சுக்குங்க, நம்ம அதான் எப்பவுமே மொட்டை அடிச்சுடுவோம். அப்படி மொட்டை அடிக்க பிடிக்கலான்னு என்ன செய்யுங்க, சமமா முடி வெட்டுங்க. அல்லது முடி வளர்த்துறதா இருந்தா நல்லா முடி வளர்த்துங்க, முழுக்க இது வரைக்கும் வச்சுக்கோங்க. அந்த முடியை சரியா பராமரிக்கணும், எண்ணெய் தேய்ச்சி சீவி பராமரிக்கணும். பரட்டை தலையோட முடி பராமரிக்காம இருக்கிறது மாற்றம் தருது. அடுக்கோடு அடைவதும் மிடுக்கோடு திரிவதும் இஸ்லாத்துல கூட. உடம்பையும் முடி உடல் உடை எல்லாத்தையும் சுத்தமா வச்சுக்கணும். அதே சமயம் பெருமை அடிக்கக்கூடாது, ஆடையில பெருமை இருக்கக்கூடாது. நம்முடைய வசதிக்கு தகுந்தாற் போல நல்ல ஆடையை வாங்கி அணியணும், பெருமைக்காக வேண்டி அணியக்கூடாது. அதே மாதிரி மறைவிட முடி அற்புத முடியை வந்து வாரத்துக்கு ஒருக்காவோ 2 வாரத்துக்கு ஒருக்காவோ எடுக்கணும். அதிகபட்சம் என்னங்க, எத்தனை நாளுங்க, 40 நாளுக்குள்ள மறைவிட முடி அற்புத முடியை எடுத்து தூய்மையாக வச்சுக்கணும். அதெல்லாம மற்ற இடங்கள்ல கைகாலில் வரக்கூடிய முடி, நெஞ்சில வரக்கூடிய முடி இதெல்லாம் எடுக்கக்கூடாது. அது அப்படியே தான் இருக்கணும். அந்த முடி எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை.